பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய மிக ஆதாரமான தேவை என்னவென்று சொன்னால் சுதந்திரமான நேர்மையான தேர்தல். சுதந்திரமான நேர்மையான தேர்தலின் மூலமாகத்தான் உண்மையிலேயே மக்களாட்சியினுடைய மாண்பு செயல்படுத்த முடியும். இப்பொழுது மகாராஷ்டிரா தேர்தலிலே பல முரண்பாடுகளை பார்க்கிறோம். இந்த முரண்பாடுகள் ஹரியானா தேர்தலிலும் காணப்பட்டது, அதற்கு முன்னால் லோக்சபா தேர்தலிலும் காணப்பட்டது. கடைசி நேர வாக்குப்பதிவின் போது ஒரு 10 விழுக்காடு வாக்குகள் அதிகமாக பதிவாவதும், புதிய வாக்காளர்களை தேர்ந்தெடுப்பதிலே சில மாநிலங்களிலே, பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே கடைசி நாட்களிலே லட்சக்கணக்கான வாக்காளர்களை புதிதாக சேர்ப்பதும், இந்த தேர்தல் எங்கேயோ ஒரு முறைகேடாக அது நடத்தப்படுகிறது என்கிற எண்ணத்தை பரவலாக மக்கள் மத்தியில் விதித்த சூழ்நிலையிலே மக்களுக்கு இருந்த ஒரே ஒரு முடிவு என்னவென்று சொன்னால் நீதிமன்றங்களை அணுகுவது. நீதிமன்றங்களை அணுகி இந்த தேர்தல் முறையாக நடத்தப்படவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வருகின்ற போது அவர்கள் கைவசம் இருக்கின்ற ஒரே ஆவணம் தேர்தல் ஆணையம் இந்தியா முழுவதும் வாக்குச்சாவடிகளிலே வைத்திருக்கின்ற கண்காணிப்பு கேமராக்கள், அவைகள் பதிவு செய்கின்ற விவரங்கள், இவைகள்தான் இந்த தேர்தல் முறையாக நடத்தப்படுவது என்பதற்கான முக்கியமான ஆதாரம். இதற்காகத்தான் கண்காணிப்பு கேமராக்கள் நாடெங்கிலும் உள்ள வாக்குச்சாவடிகளில் பொருத்தப்படுகின்றன. இதற்கான பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அரசாங்கம் செலவிடுகிறது. இந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான விவரங்கள், வாக்குச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்ட விவரங்கள், பெட்டிகள் சீலிடப்பட்ட விவரம், பெட்டிகளை திறக்கப்படுகின்ற முறை, இப்படி பல்வேறு முறைகளும் விதிகளும் அரசாங்கத்தையும் எதிர்க்கட்சிகளையும் கலந்து ஆலோசித்து தேர்தல் ஆணையம் சில விதிகளை அறிவித்திருக்கிறது. அந்த விதிகளின்படி இன்று ஒரு தேர்தல் ஆணையத்திடம் ஒரு அரசியல் கட்சியோ ஒரு வேட்பாளரோ இந்த வாக்குச்சாவடியிலே நடந்த விவரங்களை பற்றிய தகவல்கள் எனக்கு வேண்டும், கண்காணிப்பு கேமராக்களிலே பதிவு செய்த விவரங்களை நாங்கள் பார்க்க வேண்டும், அதற்கு கீழே வந்த ஃபுட்டேஜ் என்று சொல்லக்கூடிய அடிக்குறிப்புகளை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவைகளை வழங்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இந்த விதிகள் தேர்தல் ஆணையம், அரசு, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகள், அரசியல் கட்சிகள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய இந்த விதிகளை இப்பொழுது இந்த மகாராஷ்டிரா தேர்தலை பற்றி நிறைய அரசியல் கட்சிகள், குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த கட்சிகள் உச்சநீதிமன்றத்தை அணுகப் போகிறோம் என்கிற அறிவிப்பு வந்த பிறகு இன்று தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், இந்த கண்காணிப்பு கேமராக்களிலே பதிவு செய்யப்பட்ட காட்சிகளையோ அதனுடைய ஃபுட்டேஜுகளையோ அரசாங்கம் வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களில் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதில் எது முக்கியம் என்று சொன்னால், சமீபத்திலே நடந்த திரிபுரா தேர்தலிலே பல வாக்குச்சாவடிகளில் நடந்த முறைகேடுகளை எதை வைத்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த கண்காணிப்பு கேமராக்களை வைத்துத்தான் நிரூபிக்கப்பட்டது. அந்த தொகுதிகளிலே பாதிக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்ததை இந்த கண்காணிப்பு கேமராக்கள் உறுதி செய்ததன் காரணமாக அந்த தேர்தல்கள் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் தேர்தல் நடத்த அல்லது மீண்டும் தேர்தல் நடத்துவதற்காக உத்தரவாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே மகாராஷ்டிராவிலே இதை போன்ற ஒரு முடிவெடுத்தால் அங்கே நடந்த அலங்கோலமான தேர்தல் வெளிச்சத்திற்கு வந்துவிடும், ஹரியானா தேர்தலில் நடந்த மிகப்பெரிய மோசடிகள் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்று சொல்லி அரசாங்கம் அவசரமாக முடிவு செய்து தேர்தல் ஆணையத்தை கேட்டு, யார் கேட்டாலும் வேட்பாளர் உட்பட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் உட்பட யார் கேட்டாலும் அந்த ஆவணங்களை கொடுக்க தேவையில்லை என்ற பரிந்துரை செய்து இந்த அரசாங்கத்தினுடைய சட்ட அமைச்சகம் அதற்கான ஆணைகளை வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆணைகளை வெளியிடுவதற்கு முன்னால், இந்த விதிகளை வெளியிடுவதற்கு முன்னால் எப்படி எல்லா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை கலந்து பேசி தேர்தல் ஆணையம் அறிவித்ததோ, அதை போல இந்த விதிகளை திருத்தி இந்த ஆவணங்களை தர முடியாது என்கிற முடிவு எடுக்கின்ற போதும் இந்த அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகளை கலந்து ஆலோசிக்காமல் அரசாங்கத்தை மட்டுமே கலந்து ஆலோசித்து தேர்தல் ஆணையம் இத்தகைய உத்தரவுகளை பிறப்பிப்பதும், உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்வதும் ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரிக்கின்ற முயற்சி, அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது, நேர்மையான திறந்த நல்ல தேர்தலை முற்றிலும் புறந்தள்ளுகின்ற முயற்சி, மிகவும் முக்கியமாக பொதுமக்களுக்கு இந்த தேர்தலின் மீது உள்ள நம்பிக்கையையே செயலிழக்க செய்துவிடக்கூடிய மிகப்பெரிய அபாயம்.
பொதுமக்கள் இந்த தேர்தலின் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்று சொன்னால் ஜனநாயகம் நீண்ட நாள் உயிர் வாழாது. ஆகவே உடனடியாக தேர்தல் ஆணையம் அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டு இந்த போட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே இருந்ததைப் போல பதிவு செய்யப்பட்ட அந்த கண்காணிப்பு கேமராவில் இருக்கின்ற அத்தனை காட்சிகளையும் வேட்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், பொதுமக்களில் யாரும் நீதிமன்றத்தின் மூலம் அணுகின்ற போது அதனை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அரசாங்கம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதுதான் நியாயமான தேர்தலாக இருக்க முடியும் என்று சொல்லிக்கூட ஆசைப்படுகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.